பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக தான் இருக்கோம். ஏன்னா இயேசு கூட இருக்கிறாரு. ஒரே நெருக்கமாக இருக்குது, போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், நெருக்கத்தின் மத்தியில் தான் ஆண்டவர் நம்மை நடத்துவார். போராட்டத்தின் மத்தியில் தான் நம்மை நடத்துவார். இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்தின் வெளியே கொண்டு வந்தார்ல. பிரச்சனை முடிஞ்சிட்டேன்னு நினச்சா முடிஞ்சிட்டா செங்கடல் குறிக்க வருது, சாப்பாட்டு பிரச்சனை வருது, மாறாவின் கசப்பு வருது, தண்ணீரில் என்ற பிரச்சனை வருது, உணவுக்கு மாமிசம் இல்லை என்ற பிரச்சனை வருது. ஒவ்வொரு நெருக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கோம். அமளிக்கர் யுத்தம் பண்ண வர்றாங்க. ஆனால் ஆண்டவர் எல்லாத்திலும் கூட இருந்து வெற்றி கொடுத்து நடத்தி கொண்டே இருப்பார். அவர் நம்மை நெருக்கத்தின் பாதையிலே நடத்துவார். ஆனால் அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ இந்த நெருக்கத்தில் என்னங்க பண்ணணும் அப்படின்னா, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நீங்கள் நெருக்கம் வந்த உடனே யாரை நோக்கி கூப்பிட்றீங்க? அதான் முக்கியம். நெருக்கம் வந்த உடனே யார் நமக்கு உதவி செய்வான்னு மனிதர்களை தேடுகிறோம். உடனே யாருக்கு ஃபோன் பண்ணலாம், யாருக்கு தெரியப்படுத்தலாம், இவங்க இந்த நெருக்கத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி இங்கெங்கே பார்க்கக்கூடாது, மேலே பார்க்கணும். கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்துட்டார். நான் அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு சமயம் சென்னைக்கு போயிருந்தப்போ எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம். அந்த அண்ணன் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க. நல்ல ஃபேக்ட்ரி, நிறைய சம்பளம். அதனால் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. நான் போன சமயம் அவங்களுடைய ஃபேக்ட்ரி ஸ்ட்ரைக். அதனால் சில மாதங்களாக 5-6 மாதமாக வேலையில் ஃபேக்ட்ரி மூடப்பட்டிருக்குது. பல பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்கிறது. ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை. மாதம் சம்பளம் வந்தால் தான் வீட்டு வாடகை கொடுக்க முடியும், கரண்ட் பில்லு கட்ட முடியும், தண்ணீருக்கு, வீட்டுக்கு, சாப்பாட்டுக்கு, பிள்ளைகளுக்கு, படிப்புக்கு எவ்வளவு செலவு இருக்கிறது. இப்போது வேலையே இல்லை. ஸ்ட்ரைக்கு, எப்போ கம்பெனி திறப்பாங்க தெரியாது. அதனால் இப்போது வாழ்க்கையை ரொம்ப போராட்டம், நெருக்கம், பண கஷ்டம். என்ன செய்கிறது? நெருக்கம். வீட்டுக்காரங்க வாடகை கேட்குறாங்க, கரண்ட் பில்லு கட்டணும், தண்ணிக்கு, மளிகை கடைக்கு காசு கொடுக்கணும். எவ்வளோ நாள் தருவாங்க? நெருக்கம். இன்றைக்கி திறக்கும், நாளைக்கு திறக்கும், இந்த மாதம் திறக்கும்னு 6 மாதம் கடந்து விட்டார். எப்படி வாழ்வது? நெருக்கமான நிலைமை. அந்த சமயத்தில் போயிருந்த போது அவங்க வீட்டில் ஒரு குட்டி பாப்பா, ஸ்கூலில் படிக்கிற ஒரு பாப்பா சொன்னாங்க, ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு, அப்பாவுக்கு வேலை இல்லை, வேலைக்கு போகாதனால நான் பள்ளிக்கூடம் போகிறதும் கஷ்டம், சாப்பிட்றது கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ஜெபம் பண்ணணும். நான் சொன்னேன், நீ ஜெபம் பண்ண ஏசப்பா கேட்பாங்க. குட்டி பிள்ளைகள் ஜெபத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. நீ ஏசப்பாட்ட இந்த நெருக்கத்துலேருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க, எங்கள் அப்பாவுக்கு உடனே வேலை கிடைக்கணும், அந்த ஃபேக்ட்ரி நீங்கள் திறக்கணும், ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேளு, ஏசு அற்புதம் செஞ்சுருவாங்க. இல்லை சூழ்நிலை பார்த்தா இன்னும் திறக்கிறதுக்கு எவ்வளோ நாளாகுன்னு தெரியல, பேச்சுவார்த்தை ஒன்றும் சுமூகமாக முடியலை, இழுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. எது எப்படி இருக்கட்டும், நீ ஜெபம் பண்ணால் உனக்கு இந்த நெருக்கத்தை அந்த விடுதலை கிடைக்கும். அப்படி அங்கே நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி அப்போவே முழங்கால் போட்டு எனக்கு முன்னாலேயே அந்த குட்டி பாப்பா ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, எங்கள் அப்பாவுக்கு வேலை இல்லை, நாங்கள் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறோம், உடனே எங்கள் அப்பா ஃபேக்ட்ரி திறக்கணும், அவங்களுக்கு வேலை உடனே கிடைக்கணும், ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணான். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். சில நாட்களுக்குள்ளாக குழப்பமாக இருந்த சூழ்நிலை மாறி ஒரு சுமூகமான முடிவு ஏற்பட்டு ஃபேக்ட்ரியை திறந்துட்டாங்க. எப்படி இருக்கும் அந்த குட்டி பாப்பாவுக்கு? அவ்வளோ சந்தோஷம். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், ஏசப்பா எங்களுக்கு விடுதலை கொடுத்து விசாலத்திலே வைத்து விட்டார். இதுதான் வேதம் சொல்லுது. நீங்கள் நெருக்கமான இந்த சூழ்நிலையில் முழங்கால் போடுங்க, இயேசுவனுக்கு கூப்பிடுங்க. இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி விசாலத்தில் அழகாய் நடத்துவார். ஜெபிக்கிறீங்களா? இயேசுவே, நான் நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிறேன்ப்பா, ரொம்ப நெருக்கம். வீட்டுக்குள்ளே, வேலையில், நான் படிக்கிற இடத்துல, ஆண்டவருடைய பிஸ்னஸில், ஊழியத்தில் ரொம்ப நெருக்கம். என்ன பண்ணன்னு தெரியல. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம்ப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க. விசாலமான இடத்துல வைப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க. இந்த நெருக்கத்தை மாற்றி விசாலத்தை உண்டாக்கி எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.